வலையில் அகப்பட்டால் சொல்லிக்கொண்டு தன்னுடைய சரீரத்தையும் அந்த வலையில் போய் மாற்றினது. ஆண்புறா வந்து பின்னால் வந்தது. என்னுடைய பத்னியும் என்னுடைய குஞ்சுகளும் போன பிறகு மாற்றின பிறகு நான் மட்டும் தனியாக இருக்கிறதா, நானும் போயின்னு அந்த வலையில் போய் இந்த வேடன் விலை வீசினவன் ரொம்ப பாக்கியமாக நினச்சிக்கொண்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தன் வீட்டில் சாப்பிட்டான். இது கதை இதுக்கு. அதாவது பிள்ளைகள் எங்கேயோ உத்தியோகம் பண்ணுறா அப்படின்னு இந்த அம்மா குழந்தை கஷ்டப்படுறான்னு பார்க்குறதுக்காக அங்கே போவார். அதாவது இந்த ப்ராஜெக்ட் முதலிய விஷயங்கள்லாம் சில இடங்கள்லாம் சந்தா முதலிய இடங்கள்லாம் இருக்கும். அங்கே கோவில் குளம் ஒன்றும் கிடையாது. இவனுக்கு பஞ்சாங்க மாற்றுக்கு தெரியாது. அதில் அழகாக போட்டுரும் ரசப்தமின்னு நிறையா இயற்கையில் இருக்கும் அங்கே அந்த ப்ராஜெக்டில். ஆனால் இயற்கை சாமம் பண்ணுறான். தேவகாரியம் கிடையாது, பிதிர்காரியம் கிடையாது, ஜென்மா போடும். அப்புறம் பத்தினி அங்கே போயிருக்கான்னு நினச்சி இவனும் போவான். இவன் போனால் இவனுக்கு சாத்தம் இல்லை. இதை வாத்தியார் சொல்லணுமே. வாத்தியார் கேட்டால் சுக்லபட்சமாக கிருஷ்ணபட்சம் வாத்தியார் சொல்ல பட்சம்தான் இப்படி இருக்குது. அப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பத்திரிக்காகவும் தன்னுடைய ஆத்மாவை கெடுத்துக்கிறாள் சில பேர். அந்த மாதிரி இருக்க. இது எதுக்காக இந்த மடாப்புற சரித்திரம் சொன்னேன்னா, அதுக்கு சாஸ்திரம் இல்லை, அது கீழே ஒன்று போல. எப்பிராப்பிய மனுஷம் லோகம் முக்தித்வாரம் அபாவிரதம் கிரேஷு கவத்சத்தாக தம் ஆரூடச்சிதம். உபரிகையிலேருந்து விழுந்தவன் அப்படி எப்படி கட்டுறதுக்கு ஆளாகணும், அது மாதிரி ஏறி விழுந்துட்டானே. இவன் மனுஷ ஜன்மாவில் நல்ல புத்தியோடு கூட பண வசதியோடு இருக்கக்கூடியவன் தன்னுடைய புத்திரனுக்காக பத்திரிக்காக தன்னை இப்படி குணாக்கிறான்னு ஏறி மாடியிலேருந்து கீழே விழுந்தவனுக்கு எப்படி கட்டமோ அது மாதிரி இவன் ஜென்மா உணப்படுதுன்னு வருஷம். மலைப்பாம்பு ஒரே இடத்துல படுத்து, அதுக்கு வைராக்கியத்தினாலும் இல்லை. இவன் அந்த மலைப்பாம்பு மாதிரி இருக்கணும். எப்படி மலைப்பாம்பு சில நாள் சாப்பிடலை, சில நாள் ஒரு நாளைக்கு நிறையா கிடைக்கும், யானை முதலிய மிருகங்கள்லாம் மாட்டிக்கும். அது மாதிரி வந்தால் சாப்பிட்றது, வராட்டா பட்டி கிடக்கிறதுன்னு பொறுத்துக்கிறது. சமுத்திரம் எப்படி மேல் பரப்பில் ஜலத்தை தான் காமிக்கிறது, அது உள்ளே இருக்கக்கூடிய ரத்னங்களை வெளியே காமிக்கிட்ட. அது மாதிரி இவன் கடிதத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியத்தையும் ஞானத்தையும் வழிவகத்துக்கு சொல்லப்படாது. சொன்னால் பெரிய இவர் சன்னியாசிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிண்டு இதாக கெடுப்போம். அவரை வார்த்தையை சொல்லி அவருடைய மனசு மாறும். அதனால் ஜனங்களோடு பழகிண்டு அவள்கிட்ட தன்னுடைய நிலைமை சொல்லப்படாது. அதுக்கு சமுத்திரம் தான். வெற்றில் பூச்சி வழக்க என்ன நினைக்கிறது, பழம்னு நினச்சி பிராணம் தியாகம் பண்ணுறது. அது மாதிரி இந்த மனைவி மக்கள் இந்த வஸ்திரங்கள் இதெல்லாம் அபிமானம் வச்சா ஜென்மா போனா போகணும் அப்படின்னு. தேனீனுக்கு அது தேனை சம்பாதிக்கிறது, அது தேனை எடுக்கிற கேட்க வந்தால் கொட்டுறது, தானும் சாப்பிடாமறது. அது மாதிரி இந்த பணத்தை சேர்க்கிறவாழ்கிட்ட நான் கட்டம் இருக்கிறதையும் தான் அனுபவிக்காமல் வீணாக போடுறது, அந்த தேனி மாதிரி நாம் இருக்கப்படாதுன்னு தெரிஞ்சுட்டேன். கஜாக யானை எப்படி ஸ்பர்சத்துக்கு ஆசைப்பட்டு படுகொழியில் வந்து அப்புறம் கேரளத்தை தெரியும் அந்த யானை பிடிக்கிறவாழ். யானையை பெண் யானையை கொண்டு தான் ஆண் யானையை பிடிக்கிறான். அது மாதிரி இந்த அபிமானம் இதில் வைக்கப்படாதுன்னு தெரிஞ்சுட்டேன். யார் ஜென்மா போடுறது. அப்புறம் மான் தேனை எடுக்கிறவன் ஒரு குருன்னு. தேனியானது தேனை தானும் சாப்பிடாம பரித்தியாருக்கும் கொடுக்காமல் இருக்குது. தேன் எடுக்கிறவன் அதை எடுத்துன்னு போகிறான். இது போலேன்னு. அதாவது லோபியானவன் தானும் சாப்பிடாம தன் பந்துக்களும் கொடுக்காமல் தானமும் பண்ணாமல் இருக்கக்கூடியவன் அந்த பணத்தை ஒரு நாள் வந்து அதாவது ரிவால்வர் காமிப்பான், அவனை எடுத்து வசனாகணும். ஆனால் லோபி
தன்னுடைய ஆத்மாவுக்காக எதுவும் செய்ய மாட்டான். தன்னுடைய க்ஷேமத்துக்காக எதுவும் செய்யாமல் பணத்தினால ஹானி அடையவன். மானானது அந்த வேடனுடைய பாட்டுக்கு காதை கொடுத்து ஒரே இடத்துல இருக்குவான். அது சங்கீதத்தை ரசிக்குவான். அதுக்கு உத்தரவு இப்போ தெரியல. டிஸ்மார்க் கச்சேரி அப்படின்னு பத்திரிகை கொடுத்து அதை கூப்பிட உத்தரம். அந்த அந்த கச்சேரி மனசு வச்சா என்ன பண்ணுறது, இந்த வேடன் பார்க்கக்கூடிய பானம் போட்டுறான், தொலைஞ்சுடும். அது மாதிரி இந்த கிராமிய கீதம்னா சினிமா பாட்டுன்னு அர்த்தம். சினிமா பாட்டில் மனசு வைக்கச்சா ஜென்மா போடும். மகாத்மாவன் சிங்கர் என்னதுன்னு தெரியாமலேயே அதில் மாட்டின்றார். தெரிஞ்ச நம்ம அதில் மாட்டிக்கிறோம்னா என்ன கேட்டு அது மீன் தூண்டில் உள்ள அந்த மாம்ச கண்ணத்துக்கு தன்னை பறி கொடுத்து அது சாப்பிட போகிறது ஒன்று தூண்டில் மாட்டிக்கிறது. அது மாதிரி சாப்பாட்டு ருச்சியில் ரொம்ப மனசை வச்சா உணாவிடும். ஜித்தம் சர்வம் ஜித்தை ரசை. நாக்கு ஜெயிச்சா உலகத்தை ஜெயிச்சா மாதிரி அப்படிங்கிறார். அதில் சில பேருக்கு எவ்வளோ கட்டம், அவ்வளோ கோபம் இருக்கும். ஏன்னா உப்பு போடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரே உப்பு இருக்க அப்படின்னா அதை அடிப்பான், தட்டை அடிப்பான், அடிச்சு சாப்பிடாம விடுவான், கட்டான். ஆனால் இந்த மீன் எப்படி ஆகாரத்துக்கு தன்னுடைய மனசை பறி கொடுத்து தன்னை வீணாக்கும், அது மாதிரி வீணாக்கப்படாதுன்னு பெண்களுக்கு பேசி பகவானுடைய அனுகிரகத்தினால வைராக்கியம் சொன்னாள். ஆசாகிய பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் துக்கம். ஆசை வச்சுருந்தா கஷ்டம்தான். ஆசையை விட்டால் சுக்கங்கிறத பெண்களுக்கு பேசிகிட்டு இருந்ததுன்னு சொல்லி அந்த குரல் பக்ஷியானது தன்னோட்ட இருக்கக்கூடிய மாம்சம் கண்ணத்தை விடாமல் சாப்பிட்ற போதும் பிராந்த அடிக்கும், அந்த கழுகு அடிக்கும், ரொம்ப கஷ்டம். அதை விட்டு தொலைச்சா அது கஷ்டம் ஓடும். அது அப்புறம் ஊற்ற அடிக்கும். அதனால் ஏதாவது அந்த ரிட்டையர்மெண்ட் வருமே ஏதோ சில பணம், அந்த பணத்தை எனக்கு கொடுன்னு ஒருத்தங்கப்போம். அதை சுவாமிக்கு எழுதி வச்சுவிட்டா நான் சுவாமிக்கு வச்சுவிட்டேன், ஒருத்த கொடுத்தேன். அது மாதிரி தெரிஞ்சுனேன். குழந்தையானது அதை குழந்தைன்னு சொல்லியிருக்கார் நாராயண பக்தி. அதி சிசுன்னார். ரொம்ப 6 மாத குழந்தை. 6 மாத குழந்தைக்கு இந்த மாமி நம்ம கொஞ்ச நாள் அப்படின்னு நினைக்குமோ, இந்த மாமி நம்ம கொஞ்சாமல் இந்த கட்டில் இந்த தொட்டில் இடிச்சுன்னு போகிறா. நம்ம ஒரு மூலையில் போய் அது மோதி கட்டமாக இருக்குது. அந்த ஏதாவது இந்த மாமினால தான் கட்டம் வந்ததுன்னு நினைக்குமோ. அந்த குழந்தை தன்னை கொஞ்ச நாள்னு சந்தோஷம் கிடையாது, தன்னை இடைஞ்சல் பண்ணான்னு வருத்தம் கிடையாது. அது மாதிரி ரொம்ப குழந்தையாக இருக்கணும். ஒரு ஆற்றுக்கு வந்தால் இந்த பழைய நாளில் போயிட்டு இருந்தேன், இப்போ கிடையாது. அந்த ஆற்றுல யார் கூப்பிட்டாலோ அவள் நம்ம என்ன செய்ய சொன்னாலும் அது சீரம் வராத. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் நம்ம மதிக்கணும், நம்ம காலில் விழணும், நம்ம அப்படின்னு வச்சா தான் தொந்தரவு. அதி சிசுபத்துன்னு அப்படின்னு எந்த விதமான கௌரவம் இல்லாமல் அந்த பரமாத்மாவுடைய சரணத்தில் இருக்கப்பட்ட கௌரவம் தானாக இருக்குது. இது எதுக்காக சொல்லணும்? அர்ப்பணம். ஒரு பெண் கல்யாணத்துக்காக நிச்சயம் பண்ணிருக்கா. வரப்பட்சத்துலேருந்து யாரோ வந்திருக்கா. அவள் 5-6 பேர் வந்திருக்கா. அவளுக்கு ஆகாரம் தணிக்கணும்னு நெல் குத்துறா. நெல்லில் அந்த குத்துற பொழுது 2 கையிலையும் வளைகள் நிறையா இருக்குது. அது சத்தம் போடுறது 8வது கேட்கும். நினச்சாலும் ரொம்ப கட்டிக்காய குழந்தை. அந்த வாசலில் இருக்கக்கூடிய வரபட்சத்தில் வந்த ஜனங்கள் நம்மாத்த அன்னாடங்காட்சின்னு சொல்வாச்சு 2 வலை மட்டும் தன்னுடைய கையில் வச்சுருந்தேன். 2 வலை பொருட்கள். அது என்ன வந்து 8ஆம் கேட்குற வாசலில் இருக்கிற கேட்கும் அப்படிங்கிறது. தன்னுடைய 2 வலையும் நகர்த்தி வச்சுருந்தார் தனித்தனியாக. மணிக்கட்டில் ஒரு வழி முழங்கால. இதுலேருந்து என்ன சொன்னாரான்னு தத்தாத்திர மகாயோகி வாசே பகூனாம் கலகா பவேத் வார்த்தா துயோர்வி
அநேகம் பேர் சேர்த்து இப்போல்லாம் மன்றம் வச்சுருக்காளே, அது கஷ்டம்தான், சண்டை தான். சண்டைன்னா 2 பேர் இருக்கான், யாராவது ஒருத்தர் அந்த சுதி போடுறதுக்காவது ஒத்துறவணுமே. உத்தரம் இல்லைன்னா நாமே சுதி போட்டுண்டு நாமே பாடுறதுன்னா ரொம்ப சிரமம். அப்படி அப்போ 2 பேர் இருந்தால் பேச்சு தான் நிற்கும், பஜனை நடக்காது. எப்படி வேணும் 9:30 மணிக்கு சனிக்கிழமைக்கு ஏகாதசிக்கு பஜனை பண்ணுறதுன்னு இருந்தால் தினம் அந்த சனிக்கிழமைக்கு ஏகாதசிக்கு லேட்டாக வருவோம். 7 மணிக்கு வந்த பஜனை 9 மணிக்கு வந்து வரமாட்டான். இன்னொருத்தன் சுதி போடுறோம் வந்தால் இன்னும் 9 மணி ஆச்சு, நான் போகலான்னு நினச்சேன், நீ வந்துவிட்டே உட்கார் 1/2 மணி நேரம் பஜனை பண்ணலாம். அப்போ 1/2 மணி பஜனை பண்ணாமல் உடனே ஏம் கேட்குற ஒரு ஆஃபீஸர், அவன் மட்டும் வந்து அவன் உண்மை தெரியாது இப்படிலாம் சொல்லுவான். 5 பேர் அவன்கிட்ட வேலை செய்வான், அவனை பற்றி வைக்குவான். இவன் ஒன்றும் தெரியாது, அவன் வந்துவிட்டான், எனக்கு 9 மணி ஆச்சு இப்படின்னு சொல்கிறது பேச்சில் 11 மணி நேரம் பவேத் வார்த்தா துயம். அதனால் கூட்டம் மூடப்படாது, ஏகாகியாக இருக்கணும்னு தெரிஞ்சேன். ஒரு நாள் சரகது அந்த பானத்துக்கு தொடுக்க கூறு வைக்கிறவன் வேடன் ராஜா பவுனி வனத்தை கவனிக்கல. பவுனி வந்தாரான்னு கேட்குறான். ஏன்னா எவ்வளவோ விபவத்தோட போயிருக்கிறவர் பவனி, அந்த பவனியே உணர்ற ஏன் தொச்சித்தோ நவ புத்தி பரம் இது சுவாபர்தன கோஷம். அந்த பானத்துக்கு கூறு வைக்கிற காரியத்தில் மனசு ஒருமைப்பட்டிருக்கிற போது இதெல்லாம் தெரியும். அதனால் பகவானிடத்தில் மனசு இன்னமாக வச்சா, பாராயணத்தில் நல்லா மனசு ஈடுபட்டால் வெளியில் இருக்கிற சத்தம் கேட்காதங்கள். அது அந்த நிலமம் வந்தால் தான் இப்போ பிழைக்கலாம். நம்ம மாத்திரம் டிவி போட்டாலும் அக்கம் பக்கத்தில் பாட்டா அது நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. நம்ம பகவானுடைய தருணத்தில் மனசு வைக்கக்கூடிய காரியத்தை நன்னா பண்ண. பாம்பானது தனக்கு வீடு கட்டிக்கல, அதை வீடு கட்டிக்கணும்னு நினச்சா அவ்வளோ கட்டங்கள் அப்படின்னு இந்த பாகம் சொல்கிறது. அப்போ அந்த வீடு கட்டிக்கிற பாம்பானது கரையான் புத்தில் தான் வாசம் பண்ணப்படும். அது மாதிரி இன்னொருத்தர் கட்டி கொடுத்தா அதில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு அதுதான் இப்போ பண்ணுறாலும் ஃப்ளாட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. சிலந்தி பூச்சி தன்னுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய திரவத்தினால நூலை திரிச்சு நூலை கொண்டு பொறிய வீடு எல்லாம் பண்ணி விளையாடின்னு அந்த காரியத்தை தானே தன்னிடத்தில். அது மாதிரி பகவான் சிருஷ்டி சம்ஹாரத்துக்கு வெளியிலேருந்து பொருளை வாங்கலை, தன்னிட்டையே இருந்த அந்த காரியத்தை தன்னிட்டையே வச்சுக்கிண்டு முடிக்கிறான்னு பிடிக்கும். அதுக்கப்புறம் குழவி எப்படி கொட்டின புழுவானது அதே நெச்சிருந்து பகவான் அதே அது மாதிரி ஆகிடுது. அது மாதிரி பகவான் நினச்சிருந்தா அதுக்கு தான் விளையாட்டை சொல்கிறது. போர் அடிக்கிறா அப்படின்னா போரிங்காக இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நான் சும்மா ரமணீக நேத்திரம் திலக்காங்க போது என்ன கேட்டால் சுங்காவதனம் அப்படின்னு பார்க்குறேன். அது அந்த ஏன்னா அதை வர்ணித்த ஒருவர் அப்படி போர் அடிக்கிறதா இருந்தாலும் அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தால் பகவான் ஆகிடலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு குரு யார்? இந்த சரீரம் தான். இந்த சரீரத்துக்கு எவ்வளவோ எண்ணெய் சேர்த்துருக்கோம், எவ்வளவோ பவுடர் முதலிய சாமான்கள்லாம் கொடுத்துருக்கோம். கடைசி காலத்தில் 60 வயசு 70 வயசில் கை சொன்னபடிக்காகாது, கால் சொன்னபடிக்காகாது, ஏதாவது உடம்பு வந்து கை தூக்க முடியல, கால் தூக்கும். அப்போ கால் மேலே கோச்சிக்கிறானோ கை மேலே கோச்சிக்கிறானோ அது மாதிரி ஜனங்கள் தன் பிள்ளைகள் பேரங்கள்லாம் சொன்னபடி கேட்கலன்னு ஒருத்தர் நான் உன் கை தெரிஞ்ச காலம் முதற்கொண்டு அதுக்கு எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கேன், அதுவே உதவாமல் இருக்குது. பிள்ளை ஏதோ 25 வயசு மேலே பிறந்திருக்கான், அவன் சொன்னத்தை கேட்குறான்னா இதுக்கு அவர்த்த இப்படி மகாத்மாவான தத்தாத்திரேய யோகி இழந்த இது குருக்களை சொல்லி மகாத்மாவன் இது மகாராஜன் கிராட்சனா பவித்தானுங்க வந்தும் இன்றைக்கி சரித்திரம். மேலுள்ள சரித்திரமும் பாகவத மங்களமும் நாளைக்கு.
ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவ நாராயணானந்த ஹரே நரசிம்ஹா பிரஹ்லாத பாதாஹர ஹே கிருபாளோ யுக்வே சதா ஏவம் பஜ சுந்தராணி நாமானி கிருஷ்ணஸ்ய மனோகராணி சமஸ்த பக்தார்த்தி விநாசனானி கோவிந்த தாமோதர மாதவேதி கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி ஜீவனஸ்மரணம் நமः பார்வதீபதயே சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः அனந்தே காமாக்ஷ்யாः மதுரஸ்மிதாம் சுனிகராः தாக்ஷாந்தகே வீக்ஷணே மந்தாக்ஷகிருஹாः கிமத்யுதிமியோக்ஷாக்ஷேபதீக்ஷாங்குராः தாக்ஷ்யம் மக்ஷணயந்து மாக்ஷிகுடத்ராக்ஷாபம் வாக்ஷுமே சூக்ஷம் மோக்ஷவத்சும் தீக்ஷ்ணோவி பிரக்ஷாளீயுர்மனः தயமானதிர்ഘനேனாம் தேசிகரூபேண தர்சிதாभ्युदयां வாமுச்சநீதவீணாம் வரதாம் சங்கீதமாதృకాం வந்தே கஸ்மிஞ்சீரவிபாதிதோயவதரோ ஞானப்பிரதீவः புரா தத்ரூபேண च नारदाय मुनये कृष्णाय तद्रूपिणा योगीन्द्राय तात्मनाथ भगवद्राताय कारुण्यतः तत् शुद्धं विमलं विशोकमूर्धं सत्यम्बरं धीमहि यं प्रवजन्तमपेतम् अपेतकृत्यं द्वैपायनो मिरकाद्राजुहाव पुत्रेति तन्मयतया तर्वोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुदिमानतोऽस्मि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् पराकृतमद्बन्धं परं ब्रह्म नराकृति सौन्दर्यसारसर्वस्वं वन्दे नन्दात्मजं महान् आत्मारामाश्चमनयः निर्गन्सा अपि उरुक्रमे कुर्वन्ति अहेतुकीं भक्तिं इत्सम्भूतगुणो हरिः हरेः गुणाक्षिप्तमतिः भगवान् बादरायणिः अध्यगात् महदाख्यानं नित्यं विष्णुजनप्रियः पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदगी सरजितं करुणासमुद्रं राधासहायम् अतिसुन्दरमन्दहासं वातारेशम् अनिशं प्रतिभावयामि योऽन्तः प्रविश्य मोवाच मामृतां सञ्जीवयति अक्षरशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् अवीक्षणार्थं ग्रयन्ति त्वाम् आप्रापयन्तं विशदैर्मयोक्षैः आपाचां प्रवाही अनिवार्यैस्ते मन्दाकिनीं मन्दयितुं क्षमन्ते अद्वैतार्णवपूर्णचन्द्रम् अभिधा पद्माटपी भास्करं विद्वत्कोटिसमर्चिताङ्घ्रीगुणं प्रद्वेषकक्षां हृद्याभिद्यसमत्तवेदपठन प्रोद्यद्विवेकालयं विसृज्यद्वागमनं परात्परगुरुं श्रीशङ्करं भजे बुद्ध्यनुपरं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् ஸ்ரீயப்பதியான ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவதேசம் பண்ணுற பொழுதும் 24 குருக்களுடைய படிப்பினையை தெரிந்து கொண்ட விஷயத்தை பூர்வகதையோட பூர்த்தியாக இருந்தது.
அதுக்கு மேலே மயோதேஷு அபிஜிதா ஸ்வதர்மேஷு மதாஸ்ரயா வர்ணாசுக்குலாச்சாரம் அகாமாத்மா சமாதி. நிஷ்காம பஜனம் பண்ணணும், சுதர்மத்தை அனுஷ்டிக்கணும். அதனால் மனசு தெளிஞ்சு சதாச்சாரியனை போய் நெருங்கினார். அவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். அவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுறபொழுது மனசில் ஞானாக்னி பிரகாசிக்கும். அப்பொழுதும் அஞ்ஞானகரமாக இருக்கக்கூடிய இந்த கலக்கம் போகும். அது போகாத பரியந்தும் எந்த துக்கம் வந்தாலும் கஷ்டம்தான். பரிகாரம் பண்ணிக்கிறது, தலைக்கு இருக்கிற சுமையை தோளில் வச்சுக்கிண்டா தோல் வலிக்கும், கொஞ்சம் நிகழ்ச்சி தலை வலி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி அது சர்வாத்மா துக்க நிவர்த்தி கிடையாது ஞானம் இல்லாமல். எந்த சுகமும் அந்த அஜ்ஞானம் இருக்கிற வழிந்தும் சுகப்படாது. ஆகாதம் நியமானஸ்ய மத்தியஸ்தீவ நதுஷ்டிதாக. கொஞ்சம் விசாரித்து பார்த்தா தூக்கு மேடைக்கு போகிறவன அர்ச்சனை போகிறபொழுதும் ஷட்ரசோபித ஆகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவன் ரசிப்பனான், பீத்தாம்பரம் கொடுக்குறேன்னா ரசிப்பனான். அது மாதிரி மிருத்யு நம்மோடு இருக்கா. சகமிருத்யுன்னு ராமாயணத்தில் ஸ்ரீராமன் பரதராம சமாதத்தில் விஷமாக தெரிவிக்கிறார். இந்த மிருத்யு கூட வந்துட்டுருக்கா. எங்கே போனாலும், எங்கே உட்கார்ந்தாலும், எங்கே பேசினாலும் கூட அவன் பேசிகிட்டு இருக்கான். அந்த மிருத்யு பிடிக்கும் எந்த சமயத்தில் குறவளைய பிடிக்க போகிறான்னு தெரியாது யாருக்கும். அந்த நிலைமையில் நாம் அதை நினைச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்களை நாம் அனுபவிக்க மாட்டோம். பத்தியஸ்தேவ அனுஷ்டிதா. தூக்கு மேடையில் போக வேண்டிய நிலைமை இருக்கவன் உனக்கு இந்த ஆகாரம் வேணுமா, இந்த விஷயத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் சொல்லணும்னா இதுவே சொல்லணும். மேலும் காமிக்கர்மா பண்ணி தேவபாவத்தை அடைஞ்சு சுக்கமாக இருக்கிறா சில பேர். ஆனால் இந்த சுக்கம் முடிஞ்சு அந்த புண்ணியம் செலவந்த உடனே அவள் பூலோகத்தில் விடுறபொழுது 6 மாதத்துக்கு முன்னே கவலை வருவான். இப்போ ரிட்டையர் ஆகணும்னா ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலே 2 வருஷத்துக்கு ரிட்டையர் அப்புறம் அப்படின்னு கவலை பிடிச்சிருது இல்லையா. மத்தியஸ்தே தொட்டு அந்த மாதிரி சுகம் கிடையாது. அந்த தேவபாவத்தை அடைஞ்சு சுகத்தை அனுபவிக்கிற போது கொஞ்ச நேரத்தில் கஷ்டம் வரப்போகிறது, கேள்விப்படப்போகிறோம் நினைக்கிற பொழுது மனசுக்கு சுகமாக இருக்கு. எந்த நோக்கம் போனாலும் நிம்மதிக்காது. அதையும் சொல்வானே, பிரம்மணோபி பயம் மத்தா பரார்த்தத்வை ஜீவனா. 100 வயசு ஜீவிக்கக்கூடிய மகானான பிரம்மன் 50 வயசு ஆகுதுன்னு பயப்படுறாரா. 50 வயசுன்னா அவர் கணக்கு வேறு, நமக்கு வருஷமாக இருக்கே 1000 வருஷம். அதில் ஒரு பகல், 1000 வருஷம் ஒரு ராத்திரி, ரெண்டாம் அந்த மாதிரி ஒரு ராத்திரி 30 நாள் சேர்ந்தது ஒரு மாதம். அந்த மாதிரி 2000 வருஷம் கழிஞ்சது ஒரு மாதம், ஒரு நாளுங்கிற பொழுது அது 30 நாள். அந்த மாதிரி 12 மாதம், அந்த மாதிரி 50 வருஷம் ஆகிடுச்சு. 51ஆம் வயசு பிறந்திருக்கு. இப்போ அந்த மகான் பயப்படுறாரா 50 வயசு ஆகிடுச்சுன்னு. நிர்பயமாக இருக்கிறது நாம் தான். பரார்த்தத்வை ஜீவன் 50 வயசு ஆகிடுச்சு நான் போட போகிறோம்னு வச்சு பயப்படுறார் பிரம்மா. வேறு தான் பயப்படுது. அதோடு கூட பத்தன் முக்தன் அப்படின்னு நினைக்கிறது இருக்க. சொப்னத்தில் காணப்படக்கூடிய துக்கத்தை விழித்து கொண்ட பிறகு இல்லை, சொப்னம் காண்ற மாதிரி பந்தன். விழிப்புக்குள்ள நிலைமை வந்தவன் இதை பற்றியும் கவலைப்படாமல் அது மாதிரி. அது இந்த மாதிரி ஜீவன் முக்தன் இப்படி இருப்பன் அப்படின்னு பேசி அதை காலம் போகிறக்கிறானே, அதனால ஒன்றும் லாபம் இல்லை. அதுக்கு 2 விதமான திருஷ்டாந்த சொல்கிறார். காம் துக்ததோகாம் அதீஞ்ச பாரியாம் தேகம் பராதீனம் அசத்பிரஜாஞ்ச வித்தந்து அதிசீக்கிருதம் அங்க வாச்சம் ஹீனாம் மயா ரட்சதி துக்க. கரவன் என்ன போன
மாட்டுக்கு தீனை போட்டால் அது ஒரு சுற்றுப்பால் கொடுக்குமா, அது மாதிரி அதைத்தான பத்னியை பூஜிச்சுன்றதுன்னா இவனுக்கு ஏதாவது சுகம் உண்டோ? சரீரமானது புறத்தாரையே எதிர்பார்த்துக்கும். கை காலம் உதவரை புறத்தார் பறிக்க வேண்டியிருக்கு தானே அப்படின்னு நினச்சா அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு என்ன லாபம்? அசத்தான பிள்ளைய நானா படிக்க வச்சா லாபம் உண்டா? அசத்பதான். பணம் இருக்குது, அதை நல்ல பாத்திரத்தை கொடுக்காமல் வச்சுருந்தா அந்த பணத்தினால் லாபம் உண்டா, மோட்சம் உண்டா? அது மாதிரி பரமாத்மாவுடைய பெருமையை பேசக்கூடிய யஸ்யாம் விஸ்வாபிராமாக சகலமனகராக திவரீலவதாராக சத்யத் சந்தரூபம் தப நகதிதம் தன்னபாஜம் பிரியாசம். எந்த வாக்கில் பகவானுடைய ஸ்ரீரூபத்தை வர்ணிக்கிறியோ, பகவானுடைய பெருமையை சொல்கிறியோ, பகவானுடைய கல்யாண குணத்தை பிரதிபாதம் பண்ணியோ, அந்த வார்த்தைகளை பேசுகிறதுக்கு அதனால் துக்கப்படுறவனை காட்டிலும் துக்கம் அவனுக்கு, துக்கி. அந்த வார்த்தையை நாம் பேசாமல் இருக்கணும் என்றார் பட்டத்திரி. பரமாத்மாவுடைய பக்தன் எப்படி இருப்பான்? பக்தன்னா எப்படி இருப்பான்? எல்லாம் தெரிஞ்சிருந்து பகவானை பஜிக்கிறான், ஒன்றும் தெரியாமலும் பஜிக்கிறான். ஞாத்வா அஜாத்வா செய்வமான், தெரிஞ்சும் தெரியாமலும் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணுங்கிற ஆசை இருந்தால் போதும். அவன் எப்பேற்பட்டவன், எவ்வளோ மகிமவன் இன்னும் தெரிஞ்சுட்டு போகணும். அதோடு கூட அவனுடைய அடியார்கள் பகவத் ஸ்வரூபம். அந்த மகான்களை பார்க்குறதும், அந்த மகான்களுடைய பாதத்தை தொடர்றது, பகவானுடைய நாமத்தை சொல்கிறது, நமஸ்காரம் பண்ணுறது, பகவானுடைய ஆலயத்தை படுக்கி முழுகிறது, பகவானுக்கு தீபாராதனை பண்ணுறது, பகவானுடைய அந்த ஸ்னாப் எடுத்துக்கிறான். இன்றைக்கி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலில் பெருக்கிறார் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது ஆத்மார்த்தமாக இருக்கும். தாசபத்து எது அமாயையா, கபட்டமின்றி உலகத்துக்காக இல்லாமல் தன்னுடைய ஆத்மார்த்தமாக பகவானுக்கு செய்கிறது. அது ரொம்ப சொல்கிறார் இருக்கணும். அதோடு கூட செய்ததை சொல்லப்படாது. ஜெகத்து இன்றைக்கி எப்போதும் அதுதான். எதுக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மன்றம் இது ஆரம்பிச்சுக்காங்கன்னு சொல்கிறது எதுக்கு? அதில் என்ன செக்ரட்டரி செய்தார், பிரசிடண்ட் பாராட்டினார், அது இதை பேசுறது தான் அது அந்த சங்கம். அதை சொல்கிற பொழுது என்னாச்சு, நம்ம செய்த காரியத்தை அவர் எடுத்து சொல்கிறார். நம்ம போகல தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத். இந்த ஸ்லோகத்துலாம் மனுஸ்மிருதம் இருக்குது. தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத். நாம் பண்ணத்தை நாம் பேசணுமானா நம்முடைய புண்ணியம் போய்டும். அதனால் செய்த புண்ணிய காரியத்தை வெளியே சொல்லாமல் அப்படின்னு. பரமாத்மா பூஜிக்கிறதுக்கு சூரியன், அக்னி, பிராமணன் 11 இடங்கள் இருக்கு. பூஜை பண்ணுறது சுலபம், ஆனால் பூஜை பண்ணுறவன்னு பேர் வாங்கிறது தான் கஷ்டம். சொல்வேன், பூஜையை மனஸ்நானம் பண்ணுற பொழுதும் அது என்னது மனஸ்நானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அந்த மனஸ்நான பூஜை பண்ணால் அவர் பூஜை பண்ணார்னு எல்லோரும் சொல்ல மாட்டா இல்லையா? அதனால் தன்னை பூஜை பண்ணுறேன்னு ஒருத்தவங்க இல்லையா அப்படின்னு நினச்சி பூஜை ஆற்ற வச்சுருந்தேன் இருந்தால் நல்லது அப்படின்னு இப்படி சொல்லிட்டு கட்டப்படுவார். பூஜைங்கிறது நீ பண்ணுற, இது இன்னொருத்தம் தெரிஞ்ச பாரு வண்டிட்டு. அந்த பூஜா காரியத்தை வெளிப்படையாக பண்ணிக்கணுங்கிறது 11 இடத்துல பூஜை பண்ணும். அதில் ஒரு இடத்துல பண்ணுறது தான் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். இப்போ பண்ணுறாள் ஜனங்கள்லாம் பண்ண 11 இடங்கள் பூஜைக்கு இடம்னு சொல்லியிருக்க பகவான். அதுவும் சத்சங்கத்தினால பகவானை அடையலாம். அந்த சத்சங்கத்தில் நேரடியாக சங்கம் பகவான் சாதுரியா, பகவானும் சாது தானே, அவனுடைய சங்கத்தும் நேராக கிடைக்கும். அது சில பேருக்கு அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார் மகான் ஸ்ரீகிருஷ்ணன். பகவோ மத்பதம் பிராப்தாக துவாஷ்டகாயா தவாதயா
விஷபர்வா பலிர்பாணா மயச்சாத் விபீஷணா சுக்ரீவோ ஹனுமான் ரக்ஷா கஜோ கிருத்தோ வணிப்பத்ஸா வியாதா குப்ஜா விரஜே கோப்யா யஜ்ஞவத்சாவரி. இந்த மாதிரி மகான்கள்லாம் என்னை நேரடியாக பூஜை பண்ணும். குருவை அண்டி குரு மூலமாக என்னை தெரிஞ்சு பூஜை பண்ணுறது ஒரு முறை. என்னையே நேரடியாக குருவாக பற்றி உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறது அது ஒரு மெது. அந்த மாதிரி சில மகான்கள் இருக்கா. அதில் இந்த கோபிகள் பக்தி அபார பக்தி. தேனாதீதஸ்ருதிகணாः நோபாசிதமஹத்தமாः அவ்ரதாதப்ததபசः சத்சங்காத் மாம் உபாகதாः. அவள் ரொம்ப படிச்சுவா இல்லை. தேனாதீதஸ்ருதிகணாः ஒப்படிப்பான வேதம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய வேத வித்துக்களில் நோபாசித பக்தவான் எவ்வளவு மகான்களை அவர் அனுஷ்டானம் பண்ணிருக்கா, பூஜை பண்ணிருக்கா, அகீனம் பண்ணிருக்கான்னு சொல்கிறதுக்கு இல்லை. நோபாசித மகத்தவா. எந்த விரதங்களும் ஏகாதசி விரதம், ஷஷ்டி விரதம், சதுர்த்தி விரதம்னு எந்த விரதத்தையும் அனுஷ்டித்தார். பர்த்த கைங்கரியம் ஒன்று தான் தேவருக்கு. அவர் தாதப்த தபசாக சத்சங்காத்து மாவாக்கு. சத்சங்கத்தினால என்ன அடைஞ்சுவிட்டா கேவலேனு